வணக்கம் மைடியர் மக்களே. போன இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு வீடியோ போட்டோம்ல, அது தொடர்பாக தான் இந்த வீடியோ. பார்த்திங்கன்னா அந்த தமிழ் புத்தாண்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், சைதாப்பட்ட முருகன் கோயிலை பற்றி வீடியோ போட்டு அங்கே அந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா காய்கறி பழங்கள்லாம் தொங்க விட்டுருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா. அது பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு ஒரு சித்தர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், இறையொருள் சித்தர். பெரிய ஆச்சரியம், எனக்கு நம்பவே முடியல. அவர் சொன்ன தகவல்லாம் கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறாரு, ஏன் இப்போ இதுமாரி காய்கறி பழங்கள்லாம் வச்சு முருகன் கோவிலில் சுவாமி கும்பிட்றாங்க தமிழ் புத்தாண்டில் அப்படின்னு சொன்னால், முருகன் தமிழ் கடவுள் இல்லையா. தமிழ் கடவுளாக இருக்கிற முருகன் இவர் தான் முதல்ல உலகத்தில் பாறைகள்லாம் தகர்த்து விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அக்ரிகல்ச்சரை முதலில் உலகத்தில் அறிமுகப்படுத்தியவர் முருகன் தான் அப்படின்னு ஆதாரபூர்வமாக சொல்கிறாரு. அதனால தான் இந்த தமிழ் புத்தாண்டில் முருக யுகத்தில் இப்போ நடந்துக்கிறது முருக யுகம். தமிழ் புத்தாண்டில் இது மாதிரி முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், தக்காளி, பீட்ரூட்டு, கேரட்டு, அது மாதிரி காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் வச்சு கும்பிட்றாங்களாம். நன்றி, வணக்கம்.